ஈரான் மீதான தரை வழி தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்க படைகள் தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் இருக்குத்தானே, பென்டகனுக்கு சொல்லப்பட்டிருக்காம், உடனடியாக அமெரிக்க இராணுவத்தை தயார்படுத்துங்கள், குறைந்தது 2 மாதங்களுக்கு தேவையான தொடர் தாக்குதலை மேற்கொள்வதற்கு, அதாவது 8 வாரங்களுக்கு தேவையான தொடர் தாக்குதலை மேற்கொள்ளும்படியாக இராணுவத்தை தயார்படுத்துங்கள் என்று சொல்லி பென்டகனுக்கு சொல்லப்பட்டிருக்காம். அப்ப பென்டகனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டால் அதை நிறைவேற்ற வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் அமெரிக்க இராணுவத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் கடந்த ஒரு 2-3 வாரமாகவே இந்த பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி இப்ப தகவல் வந்திருக்குது. இப்ப எங்களுக்கு முன்னால நிறைய கேள்விகள் இருக்குது. அதென்ன 2 மாத கணக்கு, அதென்ன 8 வார கணக்கு? 8 வாரத்தில் ஈரான் மேல தரைவழி தாக்குதலை நடத்தி ஈரானை கைப்பற்ற முடியுமா? காசாவையே கைப்பற்றதுக்கு எத்தனையோ மாச கணக்கில் சென்றது, எவ்வளவோ இழப்புகளை சந்திக்க வேண்டி வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய ஈரானை 8 வாரங்களை கைப்பற்ற முடியுமா? அப்படி என்று சொன்னா அமெரிக்காவினுடைய நோக்கம்தான் என்ன, இராணுவ திட்டம் தான் என்ன, அதற்கு ஈரான் வைத்திருக்கின்ற பொறிகள் என்ன? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு தானே. எல்லா கேள்விகளுக்குமான பதில்களையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். காணொலிக்கு போவாக்கு முதல் உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. இப்போ அண்மை காலமாக உங்களுடைய சப்போர்ட் என்று சொன்னால் அது ஒரு அளவு கணக்கில்லாத சப்போர்ட் என்று சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீர்கள், நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்கள், நிறைய வீடியோக்களை பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய அன்பும் தான் இந்த மாதிரியான வீடியோக்களை மேக் பண்ணுறதுக்கு பயங்கர உதவியாக இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் இணைந்திருப்போம். தொடர்ந்தும் எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா எக்ஸ்க்ளூசிவான தகவல்களையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன். எனவே எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். ஏற்கனவே மத்திய கிழக்கில் ஈரானை சுற்றி பல இடங்களில் அமெரிக்க இராணுவம் நிலைநிறுத்தப்பட்டுகிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பல முகாம்கள், கிட்டத்தட்ட 13க்கும் அதிகமான முகாம்கள் இப்போ தாக்குதலுக்கும் இலக்காகி வர்றதும் நாங்கள் பார்த்த விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக ஜப்பானில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த ஒரு பெரிய படையணி ஒன்று இப்போ மத்திய கிழக்குக்கு வந்துட்டுது. அதாவது யுத்த வலயத்துக்கு உள்ள வரையில் அதுக்கு அண்மையாக வந்துட்டுது. வெள்ளிக்கிழமை, நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை 2500 மரீன் வீரர்கள் USS ட்ரிபோலி என்று சொல்லப்படுற அந்த கப்பலில் நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம் தயாராக இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் இருந்து இன்னும் ஒரு படையணி கொண்டிருக்கிறது. அதாவது வெள்ளிக்கிழமை ஏற்கனவே அங்கே வெயிட்டிங்கில் நிற்கிற படையணி 31வது MEU படையணி. இந்த படையணி அதனுடைய தன்மை என்னன்றதை பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறைய காணொலிகளை பார்த்துருக்கிறோம். அதனால் 31வது படையணி வந்துட்டுது, களத்துக்கு வந்துட்டுது. இப்போ வந்து கொண்டிருக்கிறது, கலிபோர்னியாவிலிருந்து கொண்டிருக்கிறது 11வது MEU படையணி. கிட்டத்தட்ட 5000 வீரர்கள் அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 கப்பல்களில் வந்திருக்கிறார்கள். USS பாக்ஸர் என்று சொல்லப்படுற ஒரு கப்பல், USS போர்ட்லாண்ட் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு கப்பல், அதே போல USS கொம்ஸ்டாக் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு கப்பல். இந்த 3 கப்பல்களையும் கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் தான் அவர்கள் களத்துக்கு வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் ஒரு 15 நாட்களுக்கிட்ட இருக்குது. ஏனென்றால் அமெரிக்காவிலிருந்து வரணும் தானே, அவ்வளோ தூரம் சுற்றி வரணும். எனவே இன்னும் ஒரு 15 நாட்கள் இருக்குது. எனவே அந்த அணி வரும் வரைக்கும் தரைவழி தாக்குதல்கள் நடக்குமா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே தரைவழி தாக்குதலில் அமெரிக்கா ஈடுபடுமாக இருந்தால், ஈரானுக்குள் காலடி எடுத்து வைக்குமாக இருந்தால், அந்த அணியும் வந்தா பிறகுதான் அது சாத்தியம் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னா இப்ப இருக்கிற படையணியை வச்சுக்கொண்டு ஈரானுக்குள்ள கால் வைக்கவே முடியாது. இதுக்கிடையில ஈரானிய தரப்பிலிருந்து கடும் எச்சரிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஈரான் ஏற்கனவே சொல்லி போடுது, we are waiting என்றதை திரும்ப சொல்லி கொண்டிருக்குது. போன கிழமை ஈரான் சொன்னது, வாங்க ஐயா, முதல்ல எப்போ பார்த்தாலும் வரப்போறன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களே தவிர வர்றீங்கள் இல்லையே, முதல்ல வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் என்ற மாதிரி. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இருக்கார் தானே, அவரிடம் இருந்தும் ஈரானிய இராணுவ தளபதிகளிடம் இருந்தும் வந்த சில எச்சரிக்கைகள் என்ற தொகுப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொல்றேன். ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், we are waiting என்று. 2வது அக்கினி மழை பொழிய தயாராக இருக்கின்றோம், அமெரிக்க இராணுவம் மீது அக்கினி மழை பொழிய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி. அடுத்தது, ட்ரம்ப் ஒரு சூதாட்டக்காரர், அவர் தன்னுடைய படையினரை பலி கொடுக்க போகிறார் என்று சொல்லி. இது ராணுவ தரப்பில் சொல்லப்பட்டது, ஈரானிய ராணுவ தரப்பில். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறைகளை செய்து தயாராக வைத்திருக்கின்றோம், அமெரிக்க ராணுவத்தினருக்கு கல்லறைகளை செய்து தயாராக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வசனம் சொல்லி இருக்கின்றார்கள், எங்களுடைய கத்திகள் தினம் தீட்டி கூர்மைப்படுத்தப்படுகின்றன, எதிரிகளினுடைய கழுத்துக்களை அறுப்பதற்கு என்று சொல்லி இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இப்படியான பல எச்சரிக்கைகள் ஈரானிய தரப்பிலிருந்து வெளியாக
வெளியாகுது. எனவே ஈரான் வந்து பயப்பட்ட மாதிரியோ பயந்து ஒதுங்கின மாதிரியோ ஐயோ படையை கொண்டு இறக்கிறாதீங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் என்று சொல்லி அப்படி சொல்ற மாதிரியோ தெரியல. எதுக்கும் தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே 10 லட்சம் பேர் அங்கே திரட்டப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கான பயிற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் 2 தரப்புமே வந்து நேரடி மோதலுக்கு தயாராகின்றார்கள். நேருக்கு நேர் களத்திலே ஒருவரை ஒருவர் சந்தித்து நேரடி தாக்குதலில் ஈடுபடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சரி, அமெரிக்காவினுடைய 2 மாத பிளான் என்னவாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் அடுத்து வரும் 15 நாட்களுக்கு பெரும்பாலும் அமெரிக்கா கால் வைக்காது என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த படையணி வந்து சேரணும், அதுக்கு சில பயிற்சிகள் எல்லாம் முடிக்கணும், இன்னும் நிறைய தயார்படுத்தல் எல்லாம் செய்யணும். ஏன்னு சொன்னால் ஈரானினுடைய எதிர்த்தாக்குதலை கணிக்க முடியலை. இதுதான் பிரச்சனை. அமெரிக்காவாலையும் கணிக்க முடியலை, இஸ்ரேலாலையும் கணிக்க முடியலை, உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வல்லுநர்களாலையும் கணிக்க முடியலை ஈரானினுடைய பதிலடி எப்படி இருக்கும் என்று சொல்லி. எனவே எதிரியினுடைய பலன் தெரியாமல் யுத்த களத்தில் கால் வைக்கிறது வந்து தற்கொலைக்கு சமம் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இப்படியான பின்னணியில் எப்படியும் ஒரு 15 நாட்கள் டிலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ அங்கே ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது என்று கேட்டிங்கன்னு சொன்னால் பேச்சுவார்த்தை என்றது கண் துடைப்புன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நடந்து முடிஞ்சு அதில் ஏதாவது சம்பவங்கள் நடந்து உண்மையிலேயே ஏதாவது அக்ரிமெண்ட் எல்லாம் போடப்பட்டு நடந்தால் அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிப்போம். அதை பற்றி கதைக்கிறதே வேஸ்ட். அதுக்குன்ற ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் பேச்சுவார்த்தை நடத்தினமாம், அப்படி கதைக்கிறமாம், இப்படி கதைக்கிறமாம் என்று சொல்லி கதைக்கிறதே வேஸ்ட். ஏன்னு சொன்னால் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இங்கே தாக்குதல் நடக்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே ஒரு பக்கம் பேசட்டும், அது பிரச்சனை இல்லை. இங்கே இராணுவ தயாரிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2 மாத பிளான் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் பெரும்பாலும் எல்லாராலும் ஊகிக்கப்படுது என்று சொன்னால் கார்க் தீவை வந்து கைப்பற்று என்று சொல்லி கார்க் ஐலண்டை வந்து கைப்பற்றி. ஏன்னு சொன்னால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானினுடைய ஒரு இதயம்தான் கார்க் தீவு. அங்கிருந்து தான் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடக்குது. அதாவது அந்த தீவில் வந்து எண்ணெய் உற்பத்தி செய்கிறது இல்லை, ஆனால் அந்த தீவுக்கு கொண்டு வரப்பட்டு எண்ணெய் அங்கே வச்சு தான் கப்பல்களில் ஏற்றப்பட்டு அனுப்பப்படுது. அதுக்கு காரணம் அந்த தீவை சுற்றி இருக்கிற ஆழமான கடல் பகுதி. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துல வந்து ஆழமான கடல் பகுதி அந்த கரைக்கு கிட்டவாக இருந்தால் அது இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். ஏன்னு சொன்னால் துறைமுகத்துக்கு தேவை ஆழமான கடல் பகுதி, அதுவும் அந்த மண்ணோட ஒட்டி இருக்கணும், கடற்கரையில் ஒட்டி கொண்டு ஆழமாக இருக்கணும், எட்டி பார்த்தா அப்படி அதல பாதாளமாக தெரியணும். அப்படி இருக்கிற இடம் வந்து உண்மையில இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அப்படியான ஒரு வரம் வந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் திருகோணமலை துறைமுகம். எனவே அப்படியான ஆழமான கடல் பகுதி இந்த கார்க் தீவிற்கு தானே, அதை சுற்றியே ஃபுல்லாக இருக்குது. எனவே பல திருகோணமலைகள் கார்க் தீவில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோமே, அப்படி சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஈரானினுடைய மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆழமான கடல் பகுதி பெருசாக இல்லை. அப்போ கப்பல்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே கிட்ட போக முடியாது, கரை நோக்கி போக முடியாது. அப்படியே போனால் கீழே மணலில் முட்டுப்பட்டு அப்படியே நிற்க வேண்டியதான். எனவே கார்க் தீவுன்றது ஈரானுக்கு மிக மிக முக்கியமான தீவு. அப்போ கார்க் தீவுக்கு வந்து எப்படி எரிபொருட்கள் கொண்டு வரப்படுது, எப்படி மசகு எண்ணெய் கொண்டு வரப்படுது என்று சொன்னால் மெயின்லேண்ட் இருக்குது தானே, ஈரானுடைய மெயின்லேண்ட், அங்கிருந்து கடலுக்கு அடியால் ஏராளமான குழாய்கள், ஏராளமான லைன்ஸ் எல்லாம் போடப்பட்டு அதிலிருந்து தான் சப்ளை நடந்து இருக்குது. எனவே அமெரிக்கா திடீரென்று கார்க் தீவை கைப்பற்றுமாக இருந்தால் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகம் 90% எண்ணெய் வர்த்தகம் வந்து பாதிக்கப்படும். அப்ப ஈரான்கிட்ட வந்து மாற்று வழியே இல்லையான்னு சொன்னா இருக்குது, மாற்று வழிகள் இருக்குது. ஹோமுஸ் நீரிணைக்கும் அங்கால கீழே வந்து இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது, அதன் வழியாக ஏற்றுமதி செய்ய முடியும். அதாவது இந்த பாரசீக வளைகுடாக்கே வராமல் நேரடியாக அரபு கடலுக்கே அனுப்ப முடியும். ஆனால் கார்க் தீவு அளவுக்கு அங்க வசதிகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே கார்க் தீவை வந்து அமெரிக்க படைகள் கைப்பற்றதால ஈரானுடைய வர்த்தகம் வந்து முற்றுமுழுதாக தடைப்படுமா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை. வர்த்தகம் நடந்து கொண்டுதான் இருக்கும், ஆனால் பாதிக்கப்படும் என்றது உண்மை. சரி, அதை விட சில நாடுகள் வழியாக லேண்ட் ரூட்டாகவும் ஈரான் தன்னுடைய எரிபொருளை வந்து அனுப்பலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது. எனவே அது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் போக போக விரிவாக பார்க்கலாம். இப்ப வந்து அமெரிக்க படைகள் கார்க் தீவை கைப்பற்றுவார்களா இல்லையா என்று சொல்லி பரவலான ஒரு பேச்சு எல்லா இடமும் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கார்க் தீவை அவர்கள் எய்ம் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னு சொன்னா கார்க் தீவை எய்ம் பண்றது வந்து ரிஸ்க் எப்படி என்று சொல்லி நான் விளங்கப்படுத்துறேன். இப்போ பாருங்க, 82வது ஏர்போர்ன் படையணி வந்து தயாராக இருக்குது. கிட்டத்தட்ட 3000 வீரர்கள். சரி, பல விமானங்களில் பறந்து வரிதான், பறந்து வந்து அந்த கார்க் தீவு மேலே இறங்க முடியும், பாராசூட் மூலம் குதிக்க முடியும், குதிச்சு அந்த இடங்களை வந்து பிடிக்க முடியும் என்று வையுங்களேன். ஆனால் அது வந்து தற்கொலைக்கு சமம், அது வந்து ஒரு கொலைக்களமாகவே மாறும். பாராசூட்லேருந்து குதிக்க ஆரம்பிக்கும் போதே ஈரானுடைய தாக்குதல் எப்படி இருக்கும்ன்றதை கணிக்கவே முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து பாராசூட் அணி வந்து இறங்குதுன்னு சொன்னால், பாராசூட்டில் குதிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முதல் வந்து அந்த கிரவுண்ட் வந்து தயார்படுத்தப்படணும். அப்போ கிரவுண்டை வந்து எப்படி தயார்படுத்துறது? கிரவுண்டை வந்து தயார்படுத்துறதுக்கு தனி
ஏனைய வான்வழி தாக்குதல்கள் மட்டும் நடத்தி பிரயோசனம் இல்லை. இப்ப கார்க் தீவு இருக்குத்தானே, அதை சுத்தி அமெரிக்காவினுடைய விமானப்படைகளும் இஸ்ரேலினுடைய விமானப்படைகளும் அங்கங்க தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்குது. அப்ப நடத்தி கொண்டிருக்கும் போது பயங்கரமா தாக்குதல்கள் நடத்தும் போது திடீரென அந்த அணி வந்து நடுவில் இறங்க முடியும் தானே என்று கேட்டீங்கன்னு சொன்னா இறங்க முடியும் தான். ஆனா அது வந்து மிக மிக ரிஸ்க். அப்ப அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்கள் வந்து சுத்தவர தாக்குதல் நடத்துது. பிறகு ஈரானுடைய கரை இருக்குத்தானே, மெயின்லேண்ட் கரைகள், அந்த இடத்துல வந்து தாக்குதல்கள் நடக்குது, விமானத்தால தாக்குதல் நடக்கிறார்கள். பிறகு இங்கால குவைத்தில் இருந்தோ சவுதி அரேபியால இருந்தோ தரை வழியாக ஏவுகணை தாக்குதல்கள் அங்கால ஈரானினுடைய மெயின்லேண்டுக்கு நடத்தப்படுது, சப்போர்ட் தாக்குதல்கள். இதை சொல்றது தமிழ்ல வந்து பக்கவாட்டு தாக்குதல் வியூகம் என்று சொல்லி, அதாவது சைட் சப்போர்ட்டால் அடிக்கிறது. அடிச்சு அந்த இடத்தை வந்து கிளியர் பண்ணும்போது திடீரென்று படையணி வந்து நடுவில் வந்து இறங்கணும். இப்படியான ஒரு நடைமுறையைத்தான் பின்பற்ற முடியும். எனவே விமானங்கள்ல இருந்து அந்த 82வது படையணி வந்து பரசூட் மூலம் குதிச்சு இந்த தீவை வந்து கைப்பற்றணும் என்று சொன்னா கட்டாயம் சைட் சப்போர்ட் பக்கவாட்டு தாக்குதல் அணி வந்து பயங்கரமாக செயல்படணும், பயங்கர சூட்டாதளவு கொடுக்கணும், தொடர்ந்து அடிச்சு கொண்டே இருக்கணும், ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் நான் ஸ்டாப்பா அடிச்சு கொண்டே இருக்கணும். எல்லா இடமும் மளமளவென்று தாக்குதல் நடக்கும்போது தான் திடீரென்று அணி வந்து குதிக்க முடியும். ஆனா இது வந்து கரணம் தப்பினால் மரணம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில். ஏன்னு சொன்னா ஏனைய நாடுகளில் இருந்து ஏவுகணையால் அடிக்கிறது, விமானத்தால் கொண்டே அடிக்கிறதன் மூலம் மட்டும் ஈரானை கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும், அதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. இப்ப வந்து கொண்டிருக்கு தானே கப்பல்கள், ஏற்கனவே வந்து நிற்குதானே ட்ரிப்போலி கப்பல், அந்த கப்பலும் அதுல இருக்கிற 3500 வீரர்களும், அதுக்கு பிறகு கலிபோர்னியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 கப்பல்களும், அதுல இருக்கக்கூடிய 5000 வீரர்களும் எல்லாருமா சேர்ந்து வந்து கார்க் தீவை வந்து அண்மையாக நெருங்கி வந்து சைட் சப்போர்ட் கொடுக்கணும். அங்க வந்து ஈரான்ல இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை வந்து அவர்கள் எதிர்கொள்ளணும். அப்படி கொடுக்கும்போது தான் வானத்திலிருந்து குதிக்கிறது வந்து சாத்தியமாக இருக்குமே தவிர தூரத்தில் ரெண்டு ஒன்று ஆட்லரியால் அடிக்கிறது, ஏவுகணையால் அடிக்கிறது, விமானத்தால் அடிக்கிறது பிரயோசனமே இல்லை. அது கரணம் தப்பினால் மரணம். அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய இந்த MEU படையணி 31வது MEU படையணியும் 11வது MEU படையணியும் கார்க் தீவை நெருங்கி வருவார்களா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னு சொன்னால் ஹோமுஸ் நீரிணையை தாண்டித்தான் அங்கே வரணும். இருக்கிறது ஒரே ஒரு ரூட் மட்டும்தான், அது ஹோமுஸ் நீரிணை. எனவே ஹோமுஸ் நீரிணையை வந்து அந்த இடத்துல அட்டாக் நடத்தி அதை உடைச்சு கொண்டு அதை தாண்டித்தான் கார்க் தீவை நெருங்கி வர முடியும். நீங்க மேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன இடம் மாதிரி தான் இருக்கும், சும்மா இதில் இருந்து நடந்தே போகலாம் போலடக்கே என்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆனால் அவ்வளோ சின்ன இல்லை, 650 கிலோமீட்டர் தொடக்கம் 700 கிலோமீட்டர் வரை நீளமானது கார்க் தீவுக்கும் ஹோமுஸ் நீரிணைக்கும் இடையிலான இந்த டிஸ்டன்ஸ். அப்ப அமெரிக்காவினுடைய இந்த யுத்த கப்பல்களும் இந்த படையினரும் வந்து முதல் செய்ய வேண்டிய வேலை வந்து ஹோமுஸ் நீரிணையில வந்து ஒரு ஊடறுப்பு தாக்குதல் ஒன்று செய்யணும். ஒரு ஊடறுப்பு தாக்குதல் ஒன்று செய்து அங்க இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் வந்து தகர்த்து அவர்கள் என்ன செய்யணும், அந்த கப்பல் அணி வந்து முதல்ல கார்க் தீவை நோக்கி கிட்ட போகணும். போய் சேர முடியுமா, முழுசா போய் சேர முடியுமான்றது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. என்ன சொன்னா போற வழி முழுக்க ஈரானுடைய ஆபத்துகள் இருக்கு. அந்த 650 கிலோமீட்டர் சொன்னதானே, அந்த 650 கிலோமீட்டர் தூரம் முழுக்கலுமே வந்து ஈரானினுடைய த்ரெட், ஈரானினுடைய ஆபத்து இருந்தும் தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அங்கால ஃபுல்லா ஈரான் தானே, அந்த அவ்வளவு நீளத்துக்கும் ஃபுல்லா ஈரான் தான். எனவே எந்த இடத்துல வைத்தும் தாக்குதல் நடத்தலாம், எப்படியான தாக்குதல் கூட நடத்தலாம், எங்கெங்க மைன்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. எனவே இது மிகப்பெரிய ரிஸ்க். முதல்ல வந்து ஹோமுஸ் நீரிணை பகுதியில் ஊடறுப்பு தாக்குதல் செய்யறதே மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னு சொன்னா அங்க வந்து எக்கச்சக்கமான தீவுகள் இருக்குது, எல்லா தீவுகள்ல இருந்தும் எதிர் தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே ஹோமுஸ் சண்டைன்றதே மிகப்பெரிய சண்டையாக பல நாட்கள் நீடிக்கிற ஒரு சண்டையாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த சண்டையை முடிச்சுக்கொண்டு அங்கிருந்து ஊடுருவி போய் 650 கிலோமீட்டர் தாண்டி போய் அதுக்கு பிறகுதான் இந்த ஏர்போன் படையணியால் வந்து கார்க் தீவில் வந்து இறங்க முடியும் என்றதான் கள யதார்த்தம். இதை விட வேறு ஏதாவது அதிரடியான திட்டங்கள் வைத்திருக்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது மாற்றி யோசிச்சு வச்சுக்கிறார்களா என்னவோ தெரியல. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். தரைவழி தாக்குதலில் ஈடுபடுறதுக்கு இரண்டு தரப்புமே வந்து தயாராக இருக்கிறார்கள் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. அப்படி ஒரு சம்பவம் நடக்குமாக இருந்தால், அதாவது அமெரிக்காவும் ஈரானும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளுமாக இருந்தால், இந்த உலகம் இதுவரை பார்க்காத ஒரு வித்தியாசமான யுத்த களத்தை பார்க்கும் என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை. யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.